ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம கயல் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழிலுக்கு இந்த ஆபத்து தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம கயல் வந்து எழில தேடிட்டு இருக்கும்போது எழில ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எழில் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடக்கிற விஷயம் நம்ம கயலுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி எழிலோட அம்மாவுக்கு தெரிய வந்துடுது. ஸோ அதுதான் இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கயல் வந்து எழிலோட வீட்டுக்கு போய் தேடி பார்த்தாங்க. ஆனால் எழில் அங்கே இல்லைங்கிறத எழில் அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் எழிலோட சரௌண்டிங்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் கால் பண்ணி கயல் கேட்டாங்க. ஆனால் அங்கேயும் எழில் இல்லை. எழிலை பற்றி யாருக்குமே ஒரு விவரமும் தெரியலன்னு தெரிஞ்ச நம்ம கயலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அட, அப்போ எழில் எங்கே தான் போயிருப்பார்? எழிலை இம்மிடியேட்டாக நான் பார்த்தாகணுமே. எழில் எதுக்காக இப்படி பண்ணுறாரு? ஃபோனையும் வந்து ரீச் ஆக முடியாத அளவுக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னும் வரைக்கும் நம்ம கைகளுக்கு தெரியாது இல்லையா, எழில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறது எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அதான் இப்போது எழிலோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. எழில் வந்து கையில் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சோடனே எழில் அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் தான் பையனுக்கு என்ன ஆச்சு, தான் பையன் எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் இருந்தது. அதனால் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, அவங்க சும்மாவே செல்வாக்குக்காரவங்க, ஸோ அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. எழில் பற்றின விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த மேடம்க்கு ஒரு ஃபோன் வருது. அந்த மேடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. மேடம், இந்த மாதிரி எழில்னு உங்கள் பையனை நீங்கள் சொன்னீங்க, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னீங்களே மேடம், இந்த மாதிரி அவங்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சதில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா, ஹாஸ்பிட்டலில் தான் இந்த நம்பர் கடைசியாக வந்து இந்த நம்பர் இருக்குது மேடம், இந்த ஃபோன் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ராக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதை ட்ராக் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமாவே வந்து எழிலோட அம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் என்னங்கிறத போலீஸோடையே போகிறாங்க. போய் பார்த்தா போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. எழிலுன்னு யாராச்சும் ஒரு பேஷண்ட் இங்கே இருக்காங்களான்னு விசாரிச்சப்போ தான் தெரியுது, எழிலுங்கிறவங்க 12th B வார்டு ஒரு இதில் இருக்காங்க அப்படிங்கிறது. உடனே வந்து அந்த 12th B வார்டுக்கு எழிலோட அம்மா போய் பார்க்குறாங்க. பார்த்தா எழிலை வந்து ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஸோ எழில் வந்து செம்ம சீரியஸான நிலமையில கிடக்குறாங்க. எல்லாமே ரொம்ப அடிபட்டு கிடக்கும்போது இப்போது எழிலோட அம்மா வந்து எழிலை பார்க்குறாங்க இல்லையா. அப்போ ஐசியூவில் இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ எழில், உனக்கு இப்படி ஆயிடுச்சேடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது, எழிலுக்கு வந்து ரொம்ப பிளட்டு போனதுனால இப்போ புதுசாக வந்து பிளட்டு ஏற்றி எழிலுக்கு அந்த மண்டையில் நிறையா பிளட்டு போனதுனால அந்த மாதிரி பெரிய கொஞ்சமாக ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆக்சுவலாக எழில் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில சீரியஸாக இருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு எழிலோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது கயல் மேலே. என் பிள்ளைய நான் எப்படி அனுப்புனேன் இவகிட்ட, ஆனால் இவன் நம்ம பிள்ளைய எப்படி பார்க்க வச்சுருக்கா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கயலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நீலா நல்லா இருப்பியா, நீலா வந்து நாசமாக தான் போவ அப்படின்னு பேசுகிறாங்க. கயலுக்கு ஒன்றுமே புரியல. அத்தை, எதுக்காக இப்படி நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு. என்னோட பையனை நான் எவ்வளோ நல்லா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவன் தான் வேணும்னு, நீ தான் வேணும்னு அவனும் உன் இஷ்டத்துக்கு உன் பின்னாடியே வந்துட்டான், நீயும் அவன் தான் வேணும்னு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்ட. இதில் வேற வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மாவை நீயும் வந்து சமாதானம் பேச வரீங்களா, என் பையனை தொலைச்சிட்டு. நீ என் பையனை இப்போ எந்த நிலைமையில தொலைச்சிருக்க தெரியுமா அப்படின்னு. என்னாச்சு அத்தை, எழிலுக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க அத்தை, எழில கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு. கண்டுபிடிச்சியாவா, அவன் எந்த கோலத்தில் கிடக்குறான் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள் அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவனை பார்த்துருப்பேன் போல், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் அவனை வந்து பார்த்துட்டேன். ஐயோ அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு புரியலை, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அத்தை, எழிலுக்கு என்ன ஆச்சு அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தைன்னு சொல்லிவிட்டு கையால் வந்து கெஞ்சின்னு கெச்சுறாங்க எழிலோட அம்மாட்ட. போதும்டி, நிறுத்து உன்னோட நடிப்பை, சும்மா வந்து என் பையன் மேலே பாசம் இருக்க மாதிரி நடிக்காத. என் பையன் நல்லா இருந்தால் தானே அவனோட பணத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்க முடியும், அதுக்கு தானே இப்படி நீ நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ அத்தை, இப்போ நான் உங்கள் கூட போராடுற நிலமையில இல்லை அத்தை, என் எழிலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்தை, அவனுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா, தெரிஞ்சுக்கணும். ஐயோ ஹாஸ்பிட்டலா, ஹாஸ்பிட்டலில் ஆகிற அளவுக்கு என்னத்தை ஆச்சு அப்படின்னு. நீ வாடி, உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே கயல் வந்து காமாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எழிலுக்கு வந்துட்டு
இப்படி ஏதோ ஆயிடுச்சாமன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட எழிலுக்கு நடந்த விஷயத்த க எழிலோட அம்மா கையல் கிட்ட சொன்னாங்களோ, உடனே கையல் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரி காமாட்சி கிட்ட பதட்டத்தோடு சொல்லிடுறாங்க. உடனே காமாட்சி, வாமா கையல் நம்ம மாப்பிள்ளையை போய் இப்பயே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கையல் பார்க்க போகும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. எழிலோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்த கையலை பார்த்துட்டு, நில்லுடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை தடுக்காதீங்கன்னா எழில பார்க்கணும். நில்லுடி, உனக்கும் எழிலுக்கும் என்னடி சம்மந்தம்? ஆ, என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டு, என் பையன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு தானடி கோச்சிக்கிட்டு போயிருக்கான். போனவனுக்கு இந்த நிலமை. என்ன நிலமை தெரியுமா? அவனை 4-5 பேர் சேர்ந்து அடித்து போட்டிருக்காங்களாம். அதனால தான் அவனுக்கு இந்த நிலமையா. யாரடி அடித்து போட்டா? நீ தானடி ஆள் வச்சு அவனை அடித்து போட்ட, சொல்லு. இனிமே நீ என் பையன் மூஞ்ச கூட நீ பார்க்கக்கூடாது. என் பையன் பக்கம் வந்த அவனுக்கு நடந்தது உனக்கு நடந்துரும், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கையலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க கூட கோவப்பட்டு பேசுகிறதா இல்லை எழில வந்து பார்க்குறதா எதுவுமே தெரியல. ஆனால் எழில பார்க்க கடைசி வரைக்கும் எழிலோட அம்மா கையலை விடவே இல்லை. உடனே கையல் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல், அத்தை ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எழில ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன், ஒரு தடவை பேசிட்டு போயிடுறேன். உனக்கு சொன்னால் புரியாதடி, எழில் இல்லைன்றேன், வீட்டுக்கு வந்து எழில் தேடினேன், இப்போ எழில பார்க்கவே கூடாதுன்றேன், இப்போ பார்க்கணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ பார்க்க முடியாதுடி, உன்னை பார்க்க நான் விட மாட்டேன், எழில உன்னை பார்க்கவே விட மாட்டேன்டி, போடி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லையும் வீட்டில் எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அதேமாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் வெளியே தள்ளிடுவேன், ஒழுங்கா மரியாதையே போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கையல் வந்து திரும்பியும் கெஞ்சுறாங்க. காலில் அதோட அந்த காமாட்சி இருக்காங்களே அவங்க வந்து எழிலோட அம்மா காலிலே விழுந்துறாங்க. சம்மந்தி ப்ளீஸ் சம்மந்தி, உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன் சம்மந்தி, மாப்பிள்ளையை பார்க்க அனுமதிங்க சம்மந்தி, என் மக பாவம் சம்மந்தி, அவங்க 2 பேருக்கும் இப்போ பிரச்சனை இல்லை, என் மக கூனி குறுகி போய் நிற்கிறா, அவள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறா, அவள் ஒரு தடவை எழில பார்த்துக்கட்டும், நீங்கள் எழிலே பார்த்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, எழில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் சொன்னானே கையலுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, எழில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரா? அப்போ எழில் கண்ணு முழிக்கல அப்படின்னு. அவன் கண்ணு முழிக்கலாமே ரொம்ப சீரியஸாக இருக்கான். உனக்கு எழில் சீரியஸாக இருக்கான், நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டனால நான் கேட்குறேன், எழில போய் பாருங்கள், ஆனால் அவனை நீங்கள் நேர்லலாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த கதவோட அந்த விண்டோவிலேருந்து கையல் வந்து பார்க்குறாங்க. பார்த்தமே கையலுக்கு எழில் வந்து வெம்ப்ளர்லாம் மாட்டிட்டு இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஐசியூவில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலை கையலுக்கு. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்மளே நம்ம புருஷனுக்கு இப்படி பண்ணிட்டோமே, யார் எழில அடிச்சிருப்பா, ஒருவேளை பாலு ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு ஆள் வச்சு, என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. டாடா.